சாரி கைஸ், ஜிம்முக்கு போயிட்டேன். ஜிம்லேருந்து வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் ரியாக்ஷன் லேட் ஆயிடுச்சு. டக்குன்னு உள்ளே வந்துடுவோம். எந்த டிலேயும் இல்லை. காலையில் நம்ம நிறைய பேசியாச்சு. ஃபுல்லாக செய்யணும் தான். இப்போ தம்ப்நெயில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் தெரியல, அங்கே பேசுவோம். ஸோ வெல்கம் பேக் டு அந்த வீடியோ நான் போகிறேன். நான் சொன்ன மாதிரி தம்ப்நெயில் பார்க்க செம்மையாக இருக்குது. என் ஃப்ரெண்டு வேறு ஜிம்மில் இருக்கும்போது முடிக்கிறேன், அப்போ தான் ஒர்க் அவுட்டு கால் பண்ணிட்டா, டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஜிம்மில் இருக்கு, இப்போ தாண்டி ஒர்க் அவுட் முடித்தேன் அப்படின்னா, பார்த்துட்டியா எது செய்யணா? இல்லை ஒன்றும் பார்க்கல. ஏன்டா போய் பாருடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, போய் 3 நிமிஷமா? ஓகே டேம், அதை நான் எதிர்பார்க்கல. அவ்வளோ போய் பாருடா, தயவு செஞ்சு போய் பாருடா அப்படின்னா. நானே ஹைப் இல்லாமல் தானே இருந்தேன். காலைல வீடியோவை பார்த்துட்டு சரி ஓகே என்னதான் பண்ணியிருக்காங்கன்னு போய் பார்த்தா RK5, அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் ஒன்று விட்டுருக்காங்க. பார்த்து மிரண்டுட்டேன்டா, போடா போய் பாருடா அப்படின்னா. வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்த்துருவோம் ஸ்ட்ரெயிட்டாக. 3 minutes 30 seconds இஸ் அ சர்ப்ரைஸ் ஆக்சுவலி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. That is actually long. So பார்ப்போங்க. ஆனால் பட் தம்ப்நெயில் பயங்கரம் செம்மையாக இருக்குது. என்ன பண்ணியிருக்காங்க பார்ப்போம். பின்னாடி முருகனோட அந்த திருவிழா செட்டப்பில் முருகனுக்கு முன்னாடி எஸ்கே நிற்கிற மாதிரி இருந்தாலும் செம்ம ஐடியா போஸ்ட் இருக்குது. குவாலிட்டி ஸ்டஃப் டில் நவ். லெட்ஸ் சி எப்படின்னு சொல்லிட்டு 3, 2, 1 லெட்ஸ் கோ. சரி கருமாத்தூர் விருமாண்டி கோயில் மாசிக்களரி திருவிழாவின் 2வது நாள். ஓகே, 2 hours after the care. கலியாவுல சமூக பாண்டி அவங்க விளக்கியா வாய் வலியா ஐயா வர வந்துட்டாரியா இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரியா கொஞ்சம் அமைதியா இருங்க ஐயா. மாசி கலரில பெரிய மழுக்கு டைப் போச்சுங்கயா. வீரதீரேஸ்வரன் வைப்ஸ் பா. யோ யார் அவங்க? ஆட்டோக்காரி மேல லேசர் லைட் அடிச்சு ரீல்ஸ் போட்டுருக்காங்கயா. அதான் ஆரோ அடிச்சு அரமணி ஆக்கி விட்டுருக்காங்கயா. நீ போய் திருவிழா கமிட்டி பெரியாமல குட்டியா இந்த அன்னைக்குறாங்க பூரா பையனும். ஓகே இந்திரா உன்னை எதுக்கு அடிச்சாங்க? என்ன நடம்னு கேட்டாங்கய்யா. சொன்னேன், பாய் வாயா குத்திவிட்டாங்கய்யா. ஆமா, என்ன நடம்னு சொன்னேன்? வள்ளி திருமணம்யா. சாமி நாடகத்துக்கு அடிக்கிறான்னா சாமி இல்லைன்றவனா? டாய் சாமி ஆடுறவனே அவன் தான்டா. ஓஹோ, கருமாத்தூர் நாட்டை தவிர மற்ற எல்லா வேலையும் இருக்காங்கய்யா. ஐயா அவங்களே தான்யா, அவங்க தான் கொட்டடிச்சு பெட்டி தூக்க போறாங்கயா. தம்பி அடிச்சு இங்க வரானே நிப்பாட்டவனே பெட்டி கோடாய் வர கூடாதப்பா. வா வலிய போ வேலை கேக்குறா போடா. ஏய் மீறி வராங்க, வலிய மறிங்கடா. எப்படி தாண்டி போற பாப்படா, அறுத்து போறா. ஒரு ரூபாய் தாண்டி போக கூடாது, இழுத்து போறா. ஏடா ஏலே ஐயா. டேய் யாரு பாப்பா எல்லாம் உள்ள இருக்கீங்கடா. அவன் பாட்டுக்கு பட்டாளத்துக்கும் போராட்டத்துக்கும் போய்க்கிருந்தான். வா வானு அப்புளுக்குறாங்க. களி வந்து இறங்க போறான். கும்பிட்டு இருக்கீங்க? யோ விருமாண்டி சாமியா? வடாடா வரமாட்டேன். அந்த பக்கம் ஆளாடா நீ. அடியே ஓஜி இஸ் பேக் இடியே. மருகி நின்னா மனக்குறைய தீத்து வைக்கும் மாயோனே. மழையா வந்து நிலத்தை செழிக்க வைக்க செய்யோனே. வா வா நீலடா. பக்காளி வர்றேன்டியே.
டேய் தீபாவளி ரிலீஸ்னு மட்டும் சொல்லுங்கடா, தீபாவளி ரிலீஸ்னு மட்டும் சொல்லுங்க, மிச்சதெல்லாம் தானா நடக்கும், மிச்சதெல்லாம் தானா நடக்கும். தீபாவளி ரிலீஸ்னு மட்டும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுங்க. இந்த வருஷம் தீபாவளி எப்போன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு என்னமோ இந்த படம் வர்றது தான் தீபாவளின்ற மாதிரி இருக்குது. சீரியஸாக எனக்கு என்ன பெஸ்ட் பச்சி ஒன்று போடுறப்பல தீபாவளி 2026 நவம்பர் ஆயிடுதா? சரி பார்க்கலாம், என்ன டேட்டில் வராங்கன்னு பார்க்கலாம். எனக்கு ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஃப்ரேம்ஸ் அண்ட் டோன் வைஸ், ட்ரீட்மெண்ட் வைஸ், அதான் கரெக்டான வார்த்தை, ட்ரீட்மெண்ட் வைஸ் the director could have gone for a lot more cinematic slow motions. ஆனால் that is a very conscious decision to take to not do those. இது ஏன்னா அதுதான் the most cliche thing to do, அதுதான் the most normal star thing to do. அந்த ஸ்டார் ஷாட்ஸ்னு இருக்குல்ல, அது வந்தாலும் செம்மையாக இருந்திருக்கும், இல்லைன்னு சொல்ல. பட் கான்ஷியஸ்லி ஐ திங்க் தே ஹவ் அவாய்டட் தட். அதை அவாய்ட் பண்ணி நான் ஒரு ரூரல் ராவான ஒரு ட்ரீட்மெண்ட்டில் மாசை ஏற்றி காமிக்கிறேன் அப்படின்றது வந்து அப்படி இறக்கியிருக்காங்கன்ற மாதிரி இருக்குது. ஃப்ரேம்ஸ் வைஸாக இருக்கட்டும், அந்த ஒரு 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 ஷாட் வந்து ஓகே எப்பயுமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் வந்து ஃபோக்கஸ் வராங்க அப்படின்ற பட்சத்தில் அது வேறு கூட்டம் நவுறுது, கூட்டம் தள்ளுது, பின்னாடி ஹீரோ வராருன்னா ஹீரோ அவ்வளோ தூரத்தில் இருக்க மாட்டார் எப்பயுமே, புரியுதா? இங்கே இது வச்சு காமிச்சு சொன்னால் கரெக்டாக இருக்கும், இஃப் ஐம் நாட் ராங். ஓகே, இங்கே அந்த ஃப்ரேமு இங்கே தான் அதுதான். ஓகே, எப்பயுமே இந்த மாதிரி ஃப்ரேமு இந்த மாதிரி தள்ளி வராங்கன்னா ஹீரோ இங்கே இருப்பார், இந்த தாத்தா இருக்கார்ல இங்கே தான் ஹீரோ, நார்மலாக அங்கே தான் ஹீரோ இருப்பார். பட் அந்த ஒரு ஆன்டிசிபேஷன் க்ரியேட் பண்ணாங்க, எங்கே எஸ்கே காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டிசிபேஷன் வெயிட் பண்ண அப்புறம் அந்த அக்கா வந்தாங்க, அந்த அக்கா தாண்டி பின்னாடி வெயிட் பண்ணுங்க வருது 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 அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஓகே ஓகே, நைஸ். ஒரு செம்ம ராவான ஒரு எலிவேஷன். நான் கேமராவை வைக்கிறேன், அது அந்த ஸ்டார்டமும் அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் எலிவேஷனை பார்த்துக்கும். அதே நேரத்தில் மியூசிக் பொட்டையை கலப்பி ஒரு தட்டுனா இது மாஸ் ஆயிரும் அப்படின்றது வந்து ஐ திங்க் இட் இஸ் அ வெரி கால்குலேட்டட் மூவ். அண்ட் எஸ், இன்ஸ்டன்ட்லி டீசர் ஓப்பனிங்காக இருக்கட்டும், எவ்ரி திங் ரிமைன்ஸ் த டோன் ஆஃப் வீர தீர சூரன். ஐ ஷுட் சே திஸ். எடுத்தோன்னே போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் பார்த்தா நான் லைக் இது வீர தீர சூரன் மாதிரி இருக்கே, வீர தீர சூரன் மாதிரி ராவாக வேறு இருக்குது. லைக் வந்து வீர தீர சூரனும் மாஸ் அப்படி தான் இருக்கும், அந்த டிப்பிக்கல் மாஸே கிடையாது வீர தீர சூரனில். அதோட மாஸ் லெவல் செம்மையாக இருக்கும், ஆனால் அதோட ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். அது ரொம்ப அழகான ஒரு ராவான ஒரு ட்ரீட்மெண்ட்டு, செம்ம அழகான ஒரு ட்ரீட்மெண்ட்டு. அந்த ட்ரீட்மெண்ட் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த ரானஸ், அந்த ரூரல் பயங்கரமாக வேலை செய்து. நான் அந்த கடைசி டைலாக்காகியே நான் இன்னொரு பார்க்க போகிறேன். ஸோ வாங்க, லெட்ஸ் டூ 3, 2, 1 go. சனா லிரிக்ஸ் வந்தப்ப நெருப்பு வச்சு ஃப்ரேம் பண்ண ஃப்ரேம் எல்லாமே கிளி. அவங்க விளக்கியா வழி விடுங்க, ஐயா வேற வந்துட்டாரியா, இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரியா, கொஞ்சம் அமைதியா இருங்க ஐயா. மாசி கலரில பெரிய மல்லுக்கட்டாய் போச்சுங்கய்யா. வணக்கங்க சார். யோ யார் அவங்க? ஆட்டோக்காரி மேல லேசர் லைட் அடிச்சு ரீல்ஸ் போட்டுருக்காங்கய்யா, அதான் ஆரோ அடிச்சு அரமணி ஆக்கி விட்டுருக்காங்கய்யா. நீ போய் திருவிழா கமிட்டி பெரியாமலையில் குட்டியா இந்த அனுக்கிறாங்க பூரா பையனும். டேய் ஐயா இந்திரா, உன்னை எதுக்கு அடிச்சாங்க? என்ன நடமுன்னு கேட்டாங்கய்யா. சொன்னேன், வாய் வாயா குத்திவிட்டாங்கய்யா. ஆமாம், என்ன நடமுன்னு சொன்னேன்? வள்ளி திருமணம்யா. சாமி நாடகத்துக்கு அடிக்கிறான்னா சாமி இல்லைன்றவனா? எனக்கு அதுதான் புரியல. ஏன் சாமி ஆடுறவனே அவன் தான்டா. ஓ, அந்த வேல் அனிமேஷன் வெடி. பீக் எது தெரியுமா? எஸ்கே வாய்ஸ் பாலசரோட நடிச்சப்ப எல்லா வேலையும் இருக்காங்கய்யா. ஐயா அவங்களே தான் ஐயா, அவங்க தான் கொட்டடிச்சு பெட்டி தூக்க போறாங்கய்யா. தம்பி அடிச்சு இங்க வரானே, நிப்பாட்டவனே, பெட்டி கொடாய் வரப்ப எங்கேயும் நிக்க கூடாதப்பா. வா வழியே போ, வேலையை கை வைக்கிறா போடா. ஒரு சவுண்டு
வழியா மறிக்கடா எப்படி தாண்டி போற பாப்படா அடுத்து போறா ஒரு ரூபாய் தாண்டி போக கூடாது இழுத்து போறா ஏடா ஏலே ஃபோ ஐயா டேய் பாரு பாப்பா எல்லாம் உள்ள இருக்குடா செம்ம பிரேம் அது பாட்டுக்கு பட்டா அழகான ஃபோக்கஸ் ஷிஃப்ட் வா வேற வான்னு லெவல் உங்களுக்குறாங்க காளி வந்து இறங்க போறியா சூழியாட்டு வெட்டக்காரன் ஆறாம் புலியின் கொட்டக்காரன் RK5 ரூரல் SK விரும SK பிசிக் இருக்குல்ல என்ன கும்பிட்டு இருக்கீங்க யோ பெருமாண்டி சாமியா அட வடாடா வர மாட்டேன் அந்த பக்கம் காலாடா நீ அடியே ஓஜி இஸ் பேக் இடியே மருகி நின்னா மனக்குறைய தீர்த்து ஓ வைக்கோனே இங்க சனாவும் பீக்கு செழிக்க வைக்கி செய்யோனே இதை என்னால் வந்து டைஜஸ்ட்டே பண்ண முடியல இல்லை இப்போ என்னென்னா பசங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் ஏற்கனவே சொன்னாங்க ப்ரோ அந்த ஓம் கவனிச்சிங்களா அப்புறம் மீம்லாம் பார்த்தேன் இது இப்படி பார்த்தா ஓம் மாதிரி இருக்குது ஓ பரவாயில்லையே நல்ல ஒரு டிசைன் தான் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆனால் டைட்டில் இப்படி போடுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கலாங்க நான் உண்மையிலேயே சதறிட்டேன் அது 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 ஒரு சம மேட்ரு சத்தியமாக செழிக்க வைக்கி செய்யோனே குவாலிட்டி ப்ரோ RK5 நாளே பக்காளி வரேண்டியே பூரோ பூரோ இது சுப்ரீம் சுந்தர் ஆக்ஷன் சாண்ட் லோகேஷ் எடிட்டு விவேக் விஜயகுமார் டிபி அந்த பேர் எனக்கு புதுசாக இருக்குது நான் கேள்விப்பட்டதில்லை பட் கிரேட் ஒர்க் வித் த கலர்ஸ் வித் எவ்ரி திங் வித் த ஃபயர் மேஜர்லி வித் லைட்ஸ் அந்த ஃபயருக்கான லைட்டிங் ஃபயருக்கான எக்ஸ்போஜர் எவ்ரி திங் வாஸ் வெரி நைஸ் வெரி வெல் லிட் செம்ம ஒர்க்கு அழகாக இருந்துச்சு அதே நேரத்தில் அத்தனை கலர்ஸ் இருக்குல்ல டூனேஜ் ஆனா போஸ்டர் அதான் எல்லாம் வெட்டி எல்லா போஸ்டரும் செம்ம கிளியான போஸ்டர் வேறு லெவல் டூனேஜ் ஆன் போஸ்டர் எனக்கு தெரியாது செம்ம போஸ்டர் வந்தது எல்லாம் வேறு லெவல் செம்மையாக இருந்துச்சு ஓகே எங்கே விட்டேன் டிபி சினிமோகிராஃபி வந்து திருவிழா செட்டப் அப்படின்னாலே நம்ம ஊர்லலாம் கலர்ஸ் பிச்சுக்கும் அந்த கலர் இந்த கலர் ஊதா மஞ்சள் பச்சை அப்படின்னு இதெல்லாம் வந்து ஒரு காம்பினேஷனாக ஸ்க்ரீனில் தெரியும் போது சம்டைம்ஸ் அடிச்சிடும் கண்ணுக்கு வந்து ஒரு மாதிரி என்னடா ஓவர் கலர்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி சம்டைம்ஸ் இது பண்ணிடும் அந்த ஓவர் கலரிங் இல்லை கரெக்டான ஒரு கலர் பேலன்ஸ் ஒன்று இருந்துச்சு தட் வாஸ் வெரி நைஸ் டு வாட்ச் கரெக்டான வைபு கரெக்டான அந்த இம்பேக்ட் கொடுக்குற லெவலுக்கு அந்த திருவிழா இம்பேக்ட்டு கரெக்டாக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் கைஸ் எஸ்கேக்கு இது என்ன மாதிரி படம் என்ன மாதிரி அவதாரமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் எப்போ எஸ்கே மறுபடியும் ரூரல் படம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஆனால் ரூரல் படம் பண்ணும்போது இப்படி ஒரு படம் பண்ணுவார் நான் கனவுல கூட எதிர்பார்க்கல சத்தியமாக நான் அதை எதிர்பார்க்கல திஸ் இஸ் ஆக்சுவலி லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு சம்பவம் தான் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணி பார்ப்போம் நன்றி.